அப்படின்னா 12 வருஷம் பெரும்பாடுபட்டவளை திரும்பி பார்த்தார். வல்லமை புறப்பட்டது. அவர் திரும்பி பார்த்தாரு. இரண்டாவது ஆளை திரும்பி பார்த்தாரு. யார? 7 விதவை 2 காசு போடுவத அவர் என்ன பண்ணார்னா பார்த்தார். மூணாவது பகுதி ஒருத்தரை பார்த்தாரு. யாரு தெரியுமா? மார்த்தாளை பார்த்தார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய் என்று முகத்தை பார்த்து சொன்னார். அதே இயேசு என்ன கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா லேகியோன் பிசாசு பிடித்தவனை பார்த்தாரு. அவர் பார்த்தவங்க எல்லாம் சரித்திரத்தில் பெரியவர்களாய் மாறினார்கள். ஆமென். அல்லேலூயா. உங்களையும் அவர் மாற்றுவார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு ஆண்டவர் பார்த்தது காணிக்கையை பார்த்தாரு. 2 காசு போட்டதை பார்த்தாரு. ஐஸ்வர்யவான்கள் தனக்குரியதை போட்டாங்க. ஆனா அந்த 7 விதவை தனக்குரிய 2 காசை போட்டான். நல்ல கவனிக்கிற, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு விதைக்காமையே நான் அறுக்கணும்னு நினைச்சேன்னா முள்ளதான் அறுக்க முடியும். அப்ப ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே வழி கொடுப்பது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவா.